Hello aspirants, வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 27th January 2024 31st January 2024 வரைக்கும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் மேக்ஸ் இட் கிளியர் தட் ஆதார் கார்டு நோ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர் பர்த் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆதார் பற்றி படிக்கும் போதே நமக்கு தெரியும், ஆதார் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் பர்த் டேட். ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டும் என்ன அட்வைசரி கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆதாரை யூஸ் பண்ணி பர்த் டேட் வெரிஃபிகேஷனோ இல்லை அவங்க வந்து இந்திய குடிமகனா அப்படிங்கிறதுக்கு உண்டான வெரிஃபிகேஷனோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஆதார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்போ ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் ஃபாரின் நேஷ்னல்ஸ் யாரெல்லாமே வந்து இந்தியாவில் 180 நாளுக்கு மேலே தங்கியிருக்காங்களோ ஸோ அவங்க ஆதார் கார்டு வந்து வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைன் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆதார் ரெக்வைர்ஸ் ஸ்கேனிங் தி கியூஆர் கோட் ஆர் யூசிங் அன் XML ஃபைல் இஷ்யூடு பை UIDAI. ஸோ இப்போ ஆதாருங்கிறது வந்து கரெக்டான நம்பர் தான் கொடுத்துருந்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா XML ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா UIDAI வெப்சைட்டில் இருந்திருக்கும். ஸோ அது நம்மளோட ஆதார் நம்பரை ப்ரொவைட் பண்ணி நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ப்ரூஃப் ஆஃப் பர்த் டேட்டா இல்லை அப்படிங்கிறத வந்து 2018 கொடுத்துருந்துருக்கக்கூடிய மெமராண்டம்லேயுமே ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆதார் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு 12 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது UIDAIனால் வந்துட்டு இஷ்யூ பண்ணக்கூடியது, விச் இஸ் யுனைடெட் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்ரி ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, விச் இஸ் ஆதார் டார்கெட்டட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்சிடிஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் 2016. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக தான் செயல்படுதே தவிர எந்த ஒரு சிட்டிசன்ஷிப்பை சார்ந்தோ இல்லை பர்த் டேட்டை சார்ந்தோ வந்து செயல்படுறது கிடையாது. 2009 தான் இந்த ஆதார் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்ல வரும்போது நமக்கு பேசிக்காக நமக்கு என்ன தெரியும்னா, யூனியன் லிஸ்ட்டில் தான் சிட்டிசன்ஷிப் என்ஷ்ரைன் ஆகிருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷனுமே வந்துட்டு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டிஃபைன் பண்ணலை. ஆனால் வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை குறித்து சொல்லியிருந்திருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணதுக்கு முன்னாடியே November 26, 1949 என்ஃபோர்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணோம்? January 26, 1950 அடாப்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே November 26, 1949 அன்னைக்கு இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ஃபோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வெஸ்டர்ன் ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் இன் அர்ஜென்டினா. ஸோ 2023 டிசம்பர் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த பர்டிகுலர் வைரஸோடைய ரிப்போர்ட்டை அர்ஜென்டினாவில் டெபிக்ட் பண்ணதாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 1996க்கு அப்புறம் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இதை டெபிக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் அவுட் பிரேக் வந்து ஒரு 21 கன்ஃபார்ம்டு ஹியூமன் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெஸ்டர்ன் ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷன், விச் இஸ் மஸ்கிட்டோ மூலமாக பரவக்கூடியது. இதில் காஸ் பண்ணக்கூடிய வைரஸோடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டோகோவிரிடே ஃபேமிலி. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து கிடையாது. சில பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயராக ஆக்ட் ஆகும் ஃபார் திஸ் வைரஸ் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா. அண்ட் ஈக்வைன் ஸ்பீஷிஸ் அஸ் இன்டர்மீடியட் ஹோஸ்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸை வச்சுருந்துருக்கும். இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டாக வந்துட்டு என்ன செயல்படுதுன்னா ஈக்வைன் ஸ்பீஷஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்சஸ், டாங்கீஸ் இதெல்லாமே வந்து ஈக்வைன் ஸ்பீஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்மீடியரி ஹோஸ்ட்டாக வந்து செயல்படும். ஸோ இந்த ஈக்வைன் ஸ்பீஷஸில் ஏதாவது ஒரு மஸ்கிட்டோ இந்த ஈக்வைன் ஸ்பீஷஸை அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கும்போது இந்த மஸ்கிட்டோ அதே மாதிரி ஹியூமனையும் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த பர்டிகுலர் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து WHO ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காஸ்லேயும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒன் ஹெல்த் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்வரன்மெண்டல் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வாங்க, வெக்டர் கண்ட்ரோல், ஈக்வைன் வேக்சினேஷன் இதெல்லாமே வந்துட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஹியூமன் ஹெல்த், அனிமல் ஹெல்த், பிளான்ட் ஹெல்த் இந்த மூணுத்தையுமே வந்துட்டு ஒரு சேர நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒன் ஹெல்த் அப்ரோச். என்வரன்மெண்டல் மாடிஃபிகேஷன்ஸ்னால் என்ன? நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வந்து வச்சுக்கணும். வெக்டர் கண்ட்ரோல், இங்கே என்ன வெக்டர்? மஸ்கிட்டோ தான் வெக்டராக வந்திருக்கு. ஸோ மஸ்கிட்டோவுடைய ப்ரீடிங்கை வந்து தடுக்கிறதுக்காக ஸ்டாக்னண்ட்டாக எங்கேயாவது வாட்டர் இருந்ததுன்னா அது மேலே போய் மருந்தடிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து வெக்டர் கண்ட்ரோலில் வரும். ஈக்வைன் வேக்சினேஷன்னா ஹார்சஸ் தானே
ஹார்சஸ், டாங்கீஸ் இதெல்லாமே வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டாக செயல்படுறதுனால அதுக்கும் ப்ராப்பர் வேக்சினேஷன் கொடுத்தா இந்த WEEV அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா லடக்ஸ் டிமாண்ட் ஆன் கில்ஜித் பல்ஜிஸ்தான். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லடக் இருக்கக்கூடிய பீப்புள் கில்ஜித் பல்ஜிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் லடக்கோட இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து இருக்குது. இதோடைய ஏரியாவையும் லடக் டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லடக் பற்றி பார்ப்போம். ஸோ லடக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியாக இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்திருக்கு இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த யூடி ஆஃப் JNK ஆகட்டும், யூடி ஆஃப் லடக் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்கா? கிடையாது. ஸோ லடக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஆனால் லடக்லன்னு பார்க்கும்போது 2 ஹில் கவுன்சில் வந்து இருக்குது, விச் இஸ் எலெக்டட் ஹில் கவுன்சில்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்ன ஹில் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா லடக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அண்ட் லடக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபார் லே. ஸோ லேக்கு ஒரு கவுன்சில், கார்கில்க்கு ஒரு கவுன்சில் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ லடக்லன்னு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பீப்புள் தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் லே டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் புத்திஸ்ட் அதிகமாக இருக்காங்க. கார்கிலில் வந்து ஷியா முஸ்லீம்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா லே சப்போர்ட்டட் த டிமாண்ட் ஆஃப் யூடி ஸ்டேட்டஸ், விச் இஸ் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ். இப்போ தான் வந்து அக்வயர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்ன மாதிரி டிமாண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் JNKக்கு தான் லெஜிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்க, லடக்குக்கு லெஜிஸ்லேச்சர் கொடுக்கல. ஸோ அதை தான் வந்து இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுமே வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 371 பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸுக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பாலிட்டி ஸ்டாட்டிக் போர்ஷன்லேயே வந்து இருக்கும். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக லடக்லேயுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. லடக் ஆல்சோ டிமாண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஓவர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி லடக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, விச் இஸ் ஃபார் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. டெரிட்டோரியல் கண்ட்ரோலையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற விதமாக வந்து 1947க்கு முன்னாடியில் இருந்தே லடக் டிஸ்ட்ரிக்ட் வந்து கில்ஜித் பல்ஜிஸ்தான் ஏரியாவை கொண்டு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. த மெமராண்டம் ஹைலைட்ஸ் த ஃபேக்ட் தட் சீக்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெரிட்டோரியல் கண்ட்ரோல் அப் டு கில்ஜித் பல்ஜிஸ்தான் வித் அட்டம்ஸ் டு இன்க்ளூட் திஸ் ஏரியா இன்டு லடக் அப்படிங்கிறத அந்த சமயத்தில் இருந்த மெமராண்டம்லேயுமே வந்து இருக்குது. இப்போவுமே அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் தி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் கில்ஜித் பல்ஜிஸ்தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த லடக்கோடைய டிமாண்டை முன்னெடுத்து வைக்கணும், இல்லைனா லடக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இல்லைனா அதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 கமிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா G. கிஷன் ரெட்டி கமிட்டி. இது 2022 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா லடக்கில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், கல்ச்சர், லேண்டு இதை பற்றி எல்லாமே வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி ஏதாவது சொல்யூஷன் டிரைவ் பண்ண முடியுமான்னு வந்து பார்க்குறதுக்காக தான் கிஷன் ரெட்டி கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் திஸ் கமிட்டி ஃபெயில்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்த அந்த கமிட்டி தான் வந்து நித்யானந்த் ராய் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா லடக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக் வந்து வேணும் இந்தியாவுக்கும் லடக்குக்கும், அவங்களோட லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கோரிக்கையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நித்யானந்த் ராய் கமிட்டி. இன்னுமே வந்து இது டிமாண்ட்ஸ் ஸ்டேஜில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் வந்து கேன் மலேரியா வேக்சின் ரோல் அவுட் பி ஸ்கேல்ட் அப். ஸோ மலேரியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறையா டைம் நியூஸில் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ இப்போ இந்த நியூஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா RTS வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய மலேரியா வேக்சினை நார்மல் நேஷ்னல் இம்யூனைசேஷன் சர்வீசஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கேமரூன். ஓகேங்களா. ஸோ கேமரூன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இட் இஸ் நியர் கேபன், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், சட் அண்ட் நைஜீரியா. ஓகேங்களா. லேக் லாக்டோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்து லேக்
கேமரூன் கண்ட்ரியில் வந்துட்டு இருக்குது. திஸ் ஃபாலோஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பைலட் ப்ரோக்ராம் இன் கானா, கென்யா அண்ட் மலாவி. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கானா, கென்யா, மலாவி இங்கே ஏரியாவில் எல்லாத்தையுமே வந்துட்டு வேக்சினேஷன் ட்ரைவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, விச் இன்க்ளூடட் ஆர்டிஎஸ்எஸ் வேக்சின். ஸோ இப்போ ஆர்டிஎஸ்எஸ் வேக்சின் வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் அரவுண்ட் 5 months of age administered in a schedule of 4 doses. ஸோ சப்போஸ் மலேரியா அந்த ஏரியாவில் ரொம்பவே ப்ரிவலண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 5th டோஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்துருக்காங்க ஃபார் திஸ் ஆர்டிஎஸ்எஸ் வேக்சின். ஓகேங்களா. இது ஏன் ரொம்பவே முக்கியமானது ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா, 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு மலேரியானால் ரொம்ப அதிகமாக எஃபெக்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க டெத்துக்குமே வந்து காஸ் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஓவர் 30 countries have regions with moderate to high மலேரியா டிரான்ஸ்மிஷன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ட்ரைவ் முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது. ஸோ ஆஃப்ரிக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்கே தான் அதிகமான மலேரியா கேசஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதிகமான டெத்ஸுமே வந்துட்டு மலேரியானால் அங்கே அக்கர் ஆகிட்டுருக்கு. 2022 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகன்ட்லி டு த மலேரியா கேசஸ் இன் WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவிலையுமே வந்து மலேரியா கேசஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் மலேரியா வேக்சினோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃபோட இனிஷியேட்டிவாக தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் தி கான்ட்ராக்ட் ஃபார் வேக்சின் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா GSK, விச் இஸ் அ பிரிட்டிஷ் மல்டிநேஷ்னல் ஃபார்மக்யூட்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி கம்பெனி தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. GlaxoSmithKline அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து GSK அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுமே வந்துட்டு அந்த ஆர்டிஎஸ்எஸ் ஒரு AS01 வேக்சினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஃபார் த சில்ட்ரன் அரௌண்ட் 5 months of age. இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். இதையும் தாண்டி வந்து R21 அப்படின்னு டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய மலேரியா வேக்சினையுமே வந்து அப்ரூவ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இன்னுமே அப்ரூவ் பண்ணலை. இட் இஸ் இன் தி அப்ரூவல் ஸ்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ இந்த R21 வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு மாசாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறது யாருன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்டில் குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் அகேன்ஸ்ட் மலேரியாவில் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ WHO உடைய குளோபல் மலேரியா ப்ரோக்ராம் அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸோ அதோடைய மெயின் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மலேரியா 2016 to 2020 வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் May 2015. 2021 அப்டேட்டும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த குளோபல் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மலேரியாவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் மலேரியா இன்சிடென்ஸை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மலேரியா கண்ட்ரோல் இன்டர்வென்ஷன்ஸ் லைக் ப்ராப்பர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாடிஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அதெல்லாமே. ஸோ இவங்களோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேரியாவுடைய தாக்குதலையும் அது மூலமாக நடக்கக்கூடிய மரணங்களையுமே வந்துட்டு 2030 அட்லீஸ்ட் 90% குறைக்கணும் அப்படிங்கிறதா வந்து WHO உடைய குளோபல் மலேரியா ப்ரோக்ராமோட மேண்டேட்டாக இருக்குது. ஸோ மலேரியா எலிமினேஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, மலேரியாவுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஆக்சசிபிலிட்டியை வந்து கொண்டு வரணும் மக்களுக்கு. மஸ்கிட்டோ பாப்புலேஷன் ரிடக்ஷன் வந்து பண்ணணும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மலேரியா எலிமினேஷன் இனிஷியேட்டிவ் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 இனிஷியேட்டிவ். இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் 2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து மலேரியாவை 25 கண்ட்ரீஸில் 2025 ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது என்னென்ன 25 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத வந்து WHO டெசிக்னேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதுவே இந்தியன் கண்ட்ரியில் என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் அகெயின்ஸ்ட் மலேரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து 2016 to 2030 ரோட் மேப் வச்சுருந்துருக்கோம், விச் அலைன்ஸ் வித் தி WHO. ஓகேங்களா. நேஷ்னல் வெக்டர் பார்ன் டிசீசஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்க்கு கீழே மலேரியாவையும் வச்சு நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து டிவைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கோம். நேஷ்னல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னே வந்து தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1953 வந்து லான்ச் பண்ணது. ஒரு 3 கீ ஆக்டிவிட்டீஸ் தான் இதில் வந்து பண்ணுறாங்க. இன்செக்டிசைடல் ரெசிடுவல் ஸ்ப்ரே, இது வந்து பார்த்திங்கன்னா DDT ஸ்ப்ரே பண்ணி மஸ்கிட்டோவுடைய பாப்புலேஷனை குறைக்க பார்ப்பாங்க. மானிட்டரிங் அண்ட் சர்வேலன்ஸ் ஆஃப் த கேசஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ், இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை பர்டன் டு ஹை இம்பேக்ட் இனிஷியேட்டிவ். இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் 4 ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது 2019. என்னென்ன 4 ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸில் மலேரியா ரிடக்ஷன் வந்து பண்ணணும் த்ரூ இன்செக்டிசைடல் நெட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து கொடுக்கறது, இதெல்லாமே வந்துட்டு ஹை பர்டன் டு ஹை இம்பேக்ட் இனிஷியேட்டிவ் கீழே வந்து நம்ம கண்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. இதுதான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் பேஸ்டு பே பேட் ஐடியா ஃபார் MG நரேகா. ஸோ நம்ம Jan 1 நியூஸ்லேயே வந்து என்ன பார்த்துருந்தோன்னா, MG நரேகா பீப்புளுக்கு
ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம மிஸ்செலேனியஸ் செக்ஷன்லேயுமே வந்து பார்த்துருந்தோம். நிறையா பீப்புள் வந்து ஆதார் கவரேஜ் வந்து இல்லை, ஸோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணலை, ஸோ அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிலேஸையும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தள்ளுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் டிரைவ் ஃபார் எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு சேச்சுரேஷன் பாயிண்டில் தான் வந்து இருக்குது. நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோம். இப்போ நேஷன் வைட்லன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகா பீப்புளுக்கு ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து எந்தெந்த மாதிரி இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. விச் இஸ் என்டையர்லி அ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் ட்ரைவ். ஓகேங்களா. ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டமை மேண்டேட்ரியாக வந்து எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது அங்கே 2 விதமான வேஜ் பேமெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டோட டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா 25.6 crore ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்து 16.9 crore ஒர்க்கர்ஸ் தான் இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 9 crore பீப்புள் இதில் லெஃப்ட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ரொம்பவே இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டமில் எப்படி வந்து காசு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்க்கருடைய ஆதார் நம்பரை அவங்களுடைய ஜாப் கார்டில் லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ ஆத்தென்டிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி வென் ஆல் த டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங் அண்ட் ஜெண்டர் மேட்ச். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் மஸ்ட் பி லிங்க்டு டு தி பேங்க் அக்கௌண்ட். ஆதார் நம்பர் ஆஃப் ஈச் ஒர்க்கர்ஸ் மஸ்ட் பி மேப்டு கரெக்ட்லி த்ரூ தேர் பேங்க் பிரான்ச் வித் சாஃப்ட்வேர் மேப்பர் ஆஃப் தி நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆதார் கார்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பேக் எண்டில் என்பிசிஐ தான் வந்து பார்த்துப்பாங்க, த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த பர்டிகுலர் ஆதார் நம்பர் தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்ரஸாக வந்து ஆக்ட் ஆகுது ஃபார் தி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக தான் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் டு எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜாப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய டூப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேவிங்ஸ்க்கு என்ஷோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேஜ் பேமெண்ட் டிலேஸையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோவர் பேமெண்ட் ரிஜெக்ஷன். ஸோ பேமெண்ட்லாம் வந்து நிறையா சமயங்களில் வந்து பேங்க் அக்கௌண்ட் பேஸ்டு போகும்போது ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்துட்டு இங்கே குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் அட்வான்டேஜஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய இஷ்யூஸையுமே வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜாப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், டூப்ளிகேட் ஜாப் கார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ராப்பர் அவைலபிள் ஆடிட்ஸ் எல்லாமே வந்து எதுவும் கிடையாது. இது எப்படி நாங்கள் அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கொஷினாக வந்து வச்சுருந்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் வேஜ் பேமெண்ட் டிலேஸ். ஸோ டைம்லி பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோடைய எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாலுமே ஒரு 3% தான் வந்து இம்ப்ரூவ் ஆகுமே தவிர ரொபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லோவர் பேமெண்ட் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு உண்டான எந்த ஒரு எவிடன்ஸஸுமே இல்லை. பிகாஸ் 2 மோட் ஆஃப் பேமெண்ட்லேயுமே வந்து ரிஜெக்ஷன் எரர்ஸ் அப்படிங்கிறது காமனாக நடைபெற்றுட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பேக் எண்டில் கவர்மெண்ட் இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணணும் ஃபார் எஃபிஷியன்ட் வேஜ் பேமெண்ட் டெலிவரிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அப்போ வேறு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த எம்ஜி நரேகா பேமெண்ட்ஸில் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்க்கு ஷிஃப்ட் ஆனால் அது உண்மையாலுமே ரிலையபிளாக தான் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. இந்த மாதிரி ஏபிபிஎஸ்சில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குண்டான ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நம்மளுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்பெல்லிங்ஸ் ஆகட்டும், இந்த இனிஷியல் எல்லாமே வந்து ஏகப்பட்ட தடவை போய் ஆதார் அப்டேட் பண்ணியிருந்துருக்கும். அப்போ ஒரு எம்ஜி நரேகா ஒர்க்கருக்கு இமீடியட்டாக ஒரு பணம் வேணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்டன் தான் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, அனலைசிங் சைனாஸ் டைஸ் வித் ஆஃப்ரிக்கா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, சைனீஸ் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வாங் ஈ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்த், துனிஷியா, டோகோ அண்ட் ஐவரி கோஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது, சைனா அண்ட் ஆஃப்ரிக்கா லீடர்ஸோடைய டயலாக்ஸ் அவுட்கம்ஸை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டி கோஆப்பரேஷன் வந்து மேக் பண்ணணும்,
சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்பரேஷனை வந்து 2024க்கு அடுத்த லெவலில் எப்படி எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறது பேசுகிறதுக்காக தான் இந்த டூர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதில் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவோட இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு சைனா சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் மாடர்னைசேஷன் கொண்டு வரணும், டேலண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைனா ஆஃப்ரிக்கா டைஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ சைனா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாகவே வந்துட்டு சைனா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 1950s இருந்தே சைனாவோடைய சப்போர்ட்னால ஆஃப்ரிக்கன் லிபரேஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அந்த கோல்டு வார் சமயத்தில். ஓகேங்களா, யுஎன்எஸ்சி யுஎன்எஸ்சியில் சைனாக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சீட் வேணும், லைக் அங்கே வந்து பெர்மனன்ட் சீட் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ஆஃப்ரிக்கா ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் 1999 அண்டர் தி கோ அவுட் பாலிசி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஸோ 2000 வந்து பார்த்திங்கன்னா FOCAC வந்து நடந்திருக்கும், விச் இஸ் ஃபோரம் ஆன் சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இப்போ வந்து வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் 2013 லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு 52 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஃபார் சைனாஸ் டிப்ளமசி. ஓகேங்களா, ஸோ இப்போ சைனாவுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஏன் வந்து ஆஃப்ரிக்காவில் அவங்க போய் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது சைனாக்கு ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி அவங்க நிறைய ரிசர்ச் பிளான்ட்ஸு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் எல்லாமே வந்து சைனா வச்சுருந்துருக்காங்க இன் ஆஃப்ரிக்கா. ஸோ எந்தெந்த ரிசோர்ஸஸ் ரொம்பவே மெயின் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு, பிளாட்டினம் அண்ட் கோல்டான். ஓகேங்களா, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏஷியாவோட பொசிஷன் இன் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே தானே நிறையா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்களுடைய குரலை எடுத்து வைக்கிற விதமாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவுமே வந்துட்டு சைனா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரன்சி ப்ரமோஷனுமே வந்து பண்ணுறாங்க. சைனீஸ் யுவான் ரெமின்பி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெமின்பி மூலமாக வந்து ஆஃப்ரிக்கனில் நடக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுடைய மார்க்கெட்ஸை ஃபினிஷ்டு கூட்ஸை சேல் பண்ணுறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், லேபர் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சைனா. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் மூலமாக ஆஃப்ரிக்காவுக்கு என்னென்ன மாதிரிலாம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஏன் அப்படின்னா ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து சைனாவுடைய எய்டு மூலமாக வந்து நடக்குது இல்லையா. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்துட்டு அதிகமாக வரும். பிகாஸ் சைனா எமர்ஜஸ் அஸ் அ மேஜர் சோர்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன். அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நடக்கும். அதுதான் நம்ம அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷனுக்கு சைனா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். வின் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு பை மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. நான் இன்டர்ஃபரன்ஸ் பாலிசியுமே வந்து இருக்குது. சைனாவுடைய அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் இந்த ஏரியாவில் இருக்குது. ஆஃபரிங் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தவுட் பொலிட்டிக்கல் கண்டிஷனாலிட்டிஸ். ஸோ அவங்க டேரெக்டாக வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸுமே வந்து மேக் பண்ணுறது இல்லை. அவங்களோட டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக தான் சைனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, டெப்ட் கன்சர்ன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி சைனா இன்வெஸ்ட் பண்ண அவங்க டெப்ட்டில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் சைனா வந்து ஃப்யூச்சரில் அக்வயர் பண்ணிப்பாங்க டெரிட்டரியெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் டெப்ட் கன்சர்ன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய நான் இன்டர்ஃபரன்ஸ் ரெட்டோரிக் ப்ரொவைட்ஸ் ஸ்பேஸ் ஃபார் சர்டன் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் டு மெயின்டைன் பவர். ஸோ இப்போ சைனாவுடைய டெவலப்மெண்டல் ரெஜிம்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாவே கொஞ்சம் விதமான பவர்ஃபுல் அத்தாரிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயமுமே வந்து ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரிலாம் வந்து சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டெப்ட் கன்சர்ன்ஸும் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் இந்த ரெண்டும் தான் வந்துட்டு ரொம்பவே ஹைலி இம்பேக்ட்ஃபுல் சேலஞ்சஸாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி நியூட்ரிஷன் இம்பேக்ட்ஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். சைல்ட்ஹுட்டோடைய மெயின் நியூட்ரிஷனே தான் வந்து ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான விஷயமாக இருக்குது. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ அவங்களோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இதுக்காகவே ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. எதில் வச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷன்னால் அவங்களுடைய காக்னேட்டிவ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துருந்துருக்காங்க.
ஸோ அதில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, 5 வயசுக்கும் கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்க, இல்ல 5 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருந்தா மட்டும் தான் அவங்களுடைய ஒர்க்கிங் மெமரி நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. உமனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, உமனுடைய ஹைட் ஆகட்டும், அவங்களுடைய எஜுகேஷனல் அட்டெயின்மென்ட் ஆகட்டும், அது மூலமாவே வந்து இந்தியால எந்த அளவுக்கு ஸ்டண்டிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு உமன் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்றாங்க, அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரீநாட்டல் கேர்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க எஜுகேட்டடா இருந்தாலோ, இல்ல அவங்க வந்து அவேர்னஸோட இருந்தா மட்டும் தான் அத செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பாலிசி மெஷர்ஸ் லைக் போஷன் அபியான் ஆகட்டும், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷனை வந்து குடுத்துட்ருக்காங்க. ஆனா இன்னுமே வந்துட்டு ஸ்டண்டிங் இன் ஹை பர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அத அட்ரெஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இன்னுமே அவசியமானது அப்படிங்கிறத இந்த ஸ்டடியில வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஸ்டடியில அடிஷ்னலா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து குடுத்துருக்காங்க ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டிங் ஏர்லி பிரெஸ்ட் ஃபீடிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸான மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் லாக்டேஷன் சப்போர்ட், இது எல்லாத்தையுமே வந்து இன்னுமே ரொபஸ்ட்டாக கொண்டு வரணும். லெவரேஜிங் மொபைல் டெக்னாலஜி டு எஜுகேட் மதர்ஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இந்த ஃபர்ஸ்ட் 6 months. ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து 6 monthsக்காவது மேண்டேட்ரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா மதர்ஸ்க்குமே வந்து தெரியப்படுத்தணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சில்ட்ரனோட டயட்டுமே வந்துட்டு டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து லோக்கலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும். நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்டாக வந்து இருக்கணும். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 6 monthsக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் நடக்குதா, ஸோ அடுத்த 6 months வந்து அவங்க ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஃபுட்டாக வந்து சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க் ஃபோர்ஸை இந்த ஆஸ்பெக்டில் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணணும். ஆடிங் அன் எக்ஸ்ட்ரா அங்கன்வாடி ஒர்க்கர் டு ஈச் சென்டர் டு டபுள் ப்ரீ ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்ஷனல் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ பால்வாடியில் எல்லாமே வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா அங்கன்வாடி ஒர்க் ஃபோர்ஸை வேலைக்கு அமர்த்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்களுடைய மேத் அண்ட் லாங்குவேஜ் கோர்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த் லெவல்லன்னு வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டண்டிங் எல்லாம் வந்து குறைக்க முடியும். அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, த நியூ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் டு க்ரோ சீ ஃபுட் அவுட் சைட் த சீ. நம்ம லேப் க்ரோன் மீட்டெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். விச் இஸ் மோர் ஆர் லெஸ் வந்து சிக்கனை இமிடேட் பண்ணுற மாதிரி, இல்லை மட்டனை இமிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, கொச்சியில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் ஒரு நியூ டெல்லி பேஸ்டு மீட் பயோடெக் அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபிஷ் மீட்டை வந்து லெபார்ட்ரியில் நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த லேப் க்ரோன் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சீ ஃபுட் வித்தவுட் த சீ இஸ் க்ரோன் இன் த சேம் வே ஆஸ் அதர் கல்டிவேட்டட் மீட்ஸ் ஆர் க்ரோன். ஓகேங்களா? ஸோ மற்ற கல்டிவேட்டட் மீட்ஸ் எல்லாமே வந்து எப்படி க்ரோ பண்ணுறாங்களோ, சிந்தட்டிக்கலாக க்ரோ பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் வந்து சீ ஃபுட்டையுமே வந்து லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் இது பண்ணுறாங்க. கல்டிவேட்டட் ஃபிஷ் மீட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஐசோலேட்டிங் ஸ்பெசிஃபிக் செல்ஸ் ஃப்ரம் ஃபிஷ் அண்ட் க்ரோயிங் தெம் இன் லெபார்ட்ரி செட்டிங் யூஸிங் மீடியா தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் அனிமல் காம்பனன்ட்ஸ். அதாவது ஒரு ஃபிஷ்ஷில் இருந்து சில செல்ஸை எடுத்து அதை வந்து கல்ச்சர் பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சீ ஃபுட் அவுட் சைட் த சீ காம்பனண்ட். ஓகேங்களா? த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷில் இருக்க மாதிரியே ஃப்ளேவரு, டேஸ்ட்டு, டெக்ஸ்சரு, நியூட்ரிஷனல் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து மிமிக் பண்ணும். ஆனால் வந்து அது வெஜிடேரியன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அதிகமாக, ஃபாலோடு பை சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா. ஓகேங்களா? ஸோ இப்போ வேறு என்னென்ன மாதிரியான மீட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, டச் ஃபார்மகாலஜிஸ்ட் மார்க் போஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ப்ரெசென்ட் அ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஃபார் கல்ச்சர்டு மீட் இன் 2013. ஸோ இந்த மாதிரி மார்க் மீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து வருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன், போர்க், லேம்பு, ஃபிஷ்ஷு, பீஃப்லேருந்து எல்லாமே வந்து நிறையா மார்க் மீட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. குட் ஃபுட் இன்ஸ்டிடியூட் படி அ குளோபல் நான் ப்ராஃபிட் திங்க் டேங்க் தட் ஆல்சோ ஹேஸ் அன் இந்தியன் சாப்டர். த இண்டஸ்ட்ரி சேஸ் க்ரோன் டு மோர் தென் 150 கம்பெனிஸ் ஆன் 6 கான்டினென்ட்ஸ். ஸோ அப்போ அந்த மார்க் மீட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரி தட் ஹேஸ் பாசிட்டிவ் க்ரோத். ஓகேங்களா? ஸோ நிறையா லேப் க்ரோன் சிக்கன் மீட்டுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு சேல் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, இம்ப்ரூவிங் பேட்டரி டெக்னாலஜிஸ் ஃபார் ஸ்பீடி
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷன். ஸோ நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து 50% க்ரோத் நடந்ததுக்கு இன் 2023 when compared to 2022. ஸோ அப்போ இந்த வருஷம் 2023லன்னு வந்து பார்த்திங்கன்னா 6% ஆஃப் தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன் வந்து பேட்டரி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பேட்டரி டெக்னாலஜி எந்த கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருந்தால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன் வந்து இன்னும் ஈஸியராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், லாங்கர் ரேஞ்ச், அதோடைய பீரியட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஃபாஸ்டர் சார்ஜிங் இருக்கணும், சேஃப்டி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக வந்து இருக்குது. ஸோ அப்போ ஒரு பெட்டர் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அயான் பேட்ரிஸாக தான் வந்து நிறையா தருணங்களில் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ லித்தியம் அயான் பேட்ரிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, கேத்தோட் ஆனோட் அப்படிங்கிறது எல்லா பேட்ரிஸ்லையுமே வந்து இருக்கக்கூடியது. ஸோ ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஆனோடில் வந்து இருக்கும், கோபால்ட் ஆக்சைடு கேத்தோடு வந்து இருக்கும் இந்த லித்தியம் அயான் செல் பேட்டரி. ஸோ இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் உள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸ்ட் தான் வந்து இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பெர்மியபிள் பெரியர் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான்ஸ் வந்து ஆனோட் டு கேத்தோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் அ லித்தியம் அயான் செல். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ப்ரொவைட் பண்ணணும், இல்லைனா இதுலேயே வந்துட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரது மூலமாக தான் நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷன் இன்னும் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் வந்து லித்தியமை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பேட்டரிஸில் கொண்டு வராங்க அப்படின்னா, லித்தியம் வந்து ஈஸியாக தன்னுடைய எலக்ட்ரான்ஸை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஸ்மால் சைஸுமே வந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அப்போ திஸ் மீன்ஸ் லைட்டர் அண்ட் ஸ்மாலர் பேட்டரிஸ் வித் எபிலிட்டி டு ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி கேன் பி மேட். ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ன சின்ன பேட்டரிஸே வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸில் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனர்ஜி டென்சிட்டி வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? வைல் ஹை கம்பேர்ட் டு ஏர்லியர் பேட்டரி டெக்னாலஜிஸ் இஸ் லோ இன் கம்பேரிசன் டு பெட்ரோல். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன, பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். ஸோ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் காட்டிலுமே வந்துட்டு எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் லித்தியம் அயான் பேட்டரிஸ் கம்மியாக தான் இருக்குது. சார்ஜ் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்பவே லாங் டைம் ஆகுது. ஓகேங்களா? அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது த்ரூ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த லித்தியம் அயான் பேட்டரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு லித்தியம் வந்து தேவை, அதை மைண்ட் பண்ணுறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, இதில் எல்லாமே வந்து என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம கோபால்ட், நிக்கல் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து கோபால்ட் ஆக்சைடு கேத்தோட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதை மைண்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குமே என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இந்த இவி பேட்டரிஸில் எல்லாமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐடியலான எலக்ட்ரோட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் இருக்கணும், லித்தியம் அதிகமாக அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து சீப், நான் டாக்ஸிக், ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியல்ஸாக வந்துட்டு இருக்கணும், நம்ம மைனிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸ் பண்ணுற விதமாக வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. டிப்ளாயிங் சென்சிங் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து நிறையா சென்சார்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சென்சார்ஸ் தான் வந்து டெம்பரேச்சர், வோல்டேஜ், கரண்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கும். இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ்லேயே இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சுட்டோம்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து என்ஷோர் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டையும் தாண்டி பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, சார்ஜிங்கை வந்துட்டு இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வேறு என்ன எஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட் லித்தியம் பேட்டரியை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் மெக்கானிசம்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு லிக்விட் பேஸ்ட் எலக்ட்ரோலைட்னு சொல்லிட்டு இதை வந்து சாலிட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இன்னுமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் செப்பரேஷன் வந்து கொண்டு வர முடியும் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விட் எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால தான் வந்து ரொம்பவே ஃப்ளேமபிளாக இருக்குது லித்தியம் அயான் பேட்டரிஸ் எல்லாம். ஸோ அதனால தான் இந்த சாலிட் ஸ்டேட் லித்தியம் பேட்டரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டரியோட வெயிட்டுமே வந்து கம்மியாகும், சார்ஜிங் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்டில் இந்தியாவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்கோசிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட
ஒரு எக்ஸ்பேண்டிங் மார்க்கெட்டில் தான் ப்ரிவலண்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே வந்து இருக்குது. இவி அடாப்ஷனுக்காக நம்ம ஃபேம் ஸ்கீமெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஏத்தர், ஓலா எலக்ட்ரிக், ஸோ இதெல்லாமே வந்து அப்கமிங் ஸ்டார்ட் அப்ஸ் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதற்காக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை வெல்கம் பண்ணுற நேச்சரில் தான் வந்து இருக்குது. நம்மளுமே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இனோவேஷனுக்காக நிறையா சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி மெட்ராஸ், மும்பை, இங்கே எல்லாமே வந்து மெட்டீரியல் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் ரிசர்ச் லேப்ஸுமே வந்து இனோவேஷனுக்கு ப்ரமோட் பண்ணுற விதமாக நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு அட்வான்ஸ்டு சென்சர்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் மூலமாக பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹம்போல்ட்ஸ் எனிக்மா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும் வேர்ல்ட்ஸ் ட்ராபிக்கல் ஏரியாஸ் ரிசீவ் மோர் எனர்ஜி ஃப்ரம் தி சன் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன் அப்படின்னா அர்த்தோடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜிக்கு ரொம்பவே நியராக வந்து இருக்குது. ஸோ த ட்ராபிக்ஸ் ஹேவ் கிரேட்டர் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸில் வந்து நம்ம படிச்சிருந்துருக்கோம். ஃபெசிலிட்டேட்டிங் கிரேட்டர் டைவர்சிட்டி. ஸோ அதனால தான் வந்து அங்கே அதிகமான எக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எல்லாமே வந்து இருக்குது. எக்கோசிஸ்டம்ஸுமே வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். இந்த பர்டிகுலர் ஹம்போல்ட்ஸ் எனிக்மா மூலமாக வந்துட்டு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ஏரியாஸ் அலோன் டோன்ட் கண்டெயின் ஆல் த பயோடைவர்ஸ் ரீஜன்ஸ் அண்ட் தட் மே எனி ஏரியாஸ் அவுட் சைட் த ட்ராபிக்ஸ் ஆர் ஹைலி பயோடைவர்ஸ். ஸோ சில ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ராபிக்கல் ஏரியாஸில் மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாஸ்லேயுமே அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹம்போல்ட்ஸ் எனிக்மா அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ஏரியாஸில் சவுத் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்லையா, மெயினாக வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாஸில் தான் அது அதிகமாக டைவர்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸில் ஸ்ரீலங்காவில் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸுமே வந்து அதிகமான டைவர்சிட்டியோடு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹம்போல்ட்ஸ் எனிக்மா வந்து இப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதுக்கு உண்டான ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜியாலஜிக்கல் ப்ராசஸஸ் வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம நிறையா ஜியாலஜிக்கல் ப்ராசஸஸ் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு ட்ரிஃப்ட் தியரி, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜியாகிரபிக்கல் ப்ராசஸஸும் ஆகட்டும், ஜியாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும். ஸோ இது மூலமாக ஒரு நேச்சருடைய கிராடல் மாதிரியே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட். ஸோ சில ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து கிளைமட்டாலஜிக்கலி ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். எவ்வளோ கிளைமேட் மாறினாலுமே வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக சில ஸ்பீஷிஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் தான் வந்து இந்த மாதிரி மவுண்டன்ஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கோஸ்டல் ட்ராபிக்கல் ஸ்கைலேண்ட்ஸ், அதாவது மவுண்டன்ஸ் விச் இஸ் சரௌண்டட் பை லோலேண்ட்ஸ் லைக் த ஷோலா ஸ்கைலேண்ட்ஸ், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் குட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம சோலைவனக்காடுகள் அப்படின்னு வந்து படிப்போம் இல்லையா வெஸ்டர்ன் காட்ஸில், அங்கேயுமே வந்து அதிக பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஹம்போல்ட்ஸ் எனிக்மாவுடைய பர்டிகுலர் ரீசனாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த கிளைமேட் அடாப்டபிலிட்டிக்கு தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேர்ட் ஸ்பீஷிஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோலிகோலா அண்ட் மாண்டிசிங்க்லா அப்படிங்கிற 2 பேர்ட்ஸுமே வந்து ஷோலா ஐலாண்ட்ஸில் வந்துட்டு இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜியாலஜி அப்படின்னு வந்து பார்த்தாலுமே சில லோ எலிவேஷன் ரீஜன்ஸாக வந்துட்டு முன்னதாக இருந்திருக்கும். இப்போ வந்து அது அப்லிஃப்டாக இருந்திருக்கும். இல்லை முதல்ல அப்லிஃப்டாக இருந்திருக்கும், இப்போ லோ ரீஜன்ஸாக வந்து இருந்திருக்கும் டியூ டு டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ். அதனாலேயுமே வந்து நம்ம பயோடைவர்சிட்டி ட்ராபிக்கல் ஏரியாஸையும் தாண்டி மவுண்டன்ஸில் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அரவுண்ட் தி வேர்ல்டு ஆல் மவுண்டன்ஸ் வித் ஹை பயோடைவர்சிட்டி ஆல்சோ ஹேவ் ஹை ஜியாலஜிக்கல் ஹெட்ரோஜெனிட்டி. ஸோ ஜியாலஜிக்கல் ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ராக் ஃபார்மேஷன்ஸ் ஆகட்டும், சாண்ட் வெல்த், இதெல்லாமே வந்து டிஸ்இன்டகிரேட்டட் இல்லைனா டிஃப்ரென்ஷியேட்டடாக வந்து இருந்துகிட்ருக்கும். அதுதான் ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளான்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயில்னால் நிறைய ராக்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுதா அதோடைய க்ரோத்து. ஸோ அதனால் அங்கே அதிகமான பயோலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹம்போல்ட்ஸ் எனிக்மா. அடுத்து பார்த்திங்கன்னா இன்சாட் 3DS அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இஸ்ரோ இன்சாட் 3DS சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இன்சாட் 3DS சேட்டலைட் வந்து ஒரு யூசர் ஃபண்டட் மெட்ரோலஜிக்கல் சேட்டலைட். இது இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன யூசர் ஃபண்டட் மெட்ரோலஜிக்கல் சேட்டலைட்னா, இந்த மெட்ரோலஜிக்கல் டேட்டாலாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து காசு போட்டு இந்த சேட்டலைட்டை வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. இதோடைய மெயின் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சேட்டலைட்ஸோட ஒட்டி தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் சேட்டலைட்டில் வந்துட்டு இஸ்ரோவுடைய I2K
பஸ் பிளாட்ஃபார்மை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ டெக்னாலஜி இன் அப்கிரேடேஷன். இதோடைய வெயிட் வந்துட்டு மோர் தென் 2 டன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த பர்டிகுலர் இன்சாட் 3DS ப்ராஜெக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட கொலாபரேட் பண்ணி தான் மேக் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா மீட்டரலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் கம்யூனிகேஷன், சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாமே வந்துட்டு இந்த இன்சாட் 3DS வந்து பயன்பட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் சேட்டலைட்டோடைய அடிஷ்னல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து இன்னுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டோட தெரிய வரும். டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ரிலேயிங் குளோபலி. ஸோ கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்ருக்கும். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சப்பிண்டா மேரேஜஸ் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய மேரேஜ் சிஸ்டம்ஸ். இது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்டில் சப்பிண்டா மேரேஜஸை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு டைரக்ட் ஆன்செஸ்டர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சொந்தத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில ரிலேஷன்ஸில் ரெஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு சப்பிண்டா ரிலேஷன்ஷிப் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயே வந்து சப்பிண்டா மேரேஜஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது அண்ணன் தங்கச்சி முறை வருது, அக்கா தம்பி முறை வருது, அதனால் இந்த கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதே தான் வந்து சப்பிண்டா மேரேஜஸை ப்ரொஹிபிட் பண்ணியிருந்திருப்பாங்க ஹிந்து மேரேஜ் ஆக்டில். ஸோ இந்த ஒரு லீனியேஜை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பிண்டா ரிலேஷன்ஷிப் மதர் லைன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷன் வரைக்கும் அதை பார்த்துப்பாங்க. ஃபாதர் லைன்லன்னு பார்க்கும்போது 5 ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த சப்பிண்டா மேரேஜஸ் வந்துட்டு நாட் அலௌட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையே வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட் இப்போ ரீஅஃபர்ம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஆமாப்பா இது ப்ரொஹிபிட்டட் தான் ஆஸ் பர் இந்து மேரேஜ் ஆக்ட், சப்பிண்டா மேரேஜஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸ். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எக்கோவாஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மிலிட்ரி ரெஜிம்ஸ் இன் பர்கினோ ஃபாசோ, மலி அண்ட் நைகர் அனௌன்ஸ் தேர் இமீடியட் வித்ட்ராவல் ஃப்ரம் தி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாக் எக்கோவாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்கோவாஸில் வந்து ஒரு 15 கண்ட்ரீஸ் வந்து இருந்திருக்கும். லாகோஸ் ட்ரீட்டினால் வந்து ஃபார்மேஷன் நடந்திருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்கினோ ஃபாசோ, மலி அண்ட் நைகர் எல்லாமே வந்து வெளியில் வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரீவியஸாகவே வந்துட்டு கினியாவுமே வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 15 ஸ்டேட்ஸ் அண்டர் எக்கோவாஸ். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக 3 ஸ்டேட்ஸ் வெளியே போயிருக்காங்க. அடிஷ்னலாகவே கினியா ப்ரீவியஸாகவே போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்கோவாஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நைஜீரியாவில் வந்து இருக்குது, அபுஜா அப்படிங்கிற இடத்துல. ஸோ அந்த 15 மெம்பர் ஸ்டேட்ஸ் தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 1975 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபார்ம்ட் இன் ரீஜனல் பேஸ்ட். ஓகேங்களா? அதான் வந்துட்டு எக்கோவாஸ். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ப்ரைமரி கோல்ஸே என்னவாக இருந்திருக்குன்னா பீப்புள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அந்த ஏரியாஸ்குள்ளே ஃப்ரீ மூவ்மெண்ட்டோட வந்து செயல்பட்டுருக்கணும். ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அந்த 15 ஸ்டேட்ஸ்குள்ளேயுமே வந்து ஒரு பார்டர்லெஸ் ரீஜனாக வந்து சேர்ந்து ஒரு குட் கவர்னன்ஸ் மெக்கானிசமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். செக்யூரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து கொலாபரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மூலமாக வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஒரு பார்டர்லெஸ் ஒரு பிளாக்காக வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறதா இந்த எக்கோவாஸோட மெயின் அப்ஜெக்டிவாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எக்கோவாஸில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுமே வந்து இருக்குது. ஒரு சிங்கிள் கரன்சி இனிஷியேட்டிவ்மே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்கனாமிக் இன்டகிரேஷனுக்கு. டெரரிசமை வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு, ஹியூமன் டிராஃபிக்கிங் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு, ஆர்கனைஸ்டு க்ரைம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கும் வந்துட்டு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது. இது எல்லாமே வந்து எக்கோவாஸோட பிரின்சிபல்ஸாக வந்து இருக்குது. ஆனால் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சமே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒய் சம் நேஷன்ஸ் ஹவ் பாஸ்ட் UNRWA ஃபண்டிங். ஸோ இப்போ இந்த UNRWA அப்படின்னா என்னென்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ UNRWA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் UN ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டியன் ரெஃப்யூஜீஸ் இன் த நியர் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வார் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலீஃப் பேசிஸில் தான் இந்த UNRWA வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1949 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பாலஸ்தீனியன்ஸ்க்கு எய்ட் கொடுக்கறது மூலமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போ நடந்த பேக்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா 1948 அரப் இஸ்ரேலி வார் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் UN ஏஜென்சி வந்து காசாவில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த இஸ்ரேலி ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க், லெபனன், சிரியா அண்ட் ஜார்டன். ஸோ இந்த பர்டிகுலர் UN ஏஜென்சி வெறும் பாலஸ்தீனியன் ஏரியாஸில் மட்டும் கிடையாது. இட் எக்ஸ்டென்ஸ் டு சிரியா, ஜார்டன், லெபனன் அண்ட் ஆல். ஓகேங்களா?
அப்போ இவங்க எந்தெந்த மாதிரி எய்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், சோஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து தந்துட்டுருக்காங்க. அட் ப்ரெசென்ட் வந்து 5.9 மில்லியன் பாலஸ்தீன் ரெஃப்யூஜீஸ்க்கு வந்துட்டு இவங்க எய்ட் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இந்த UNRWA வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோனர் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமாக தான் வந்து எய்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா இந்த UNRWA அக்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ஹாஸ் அலீஜ்டு தட் 12 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் UNRWA ஆர் இன்வால்வ் இன் தி October 7 அட்டாக். ஸோ இவங்க எய்டு கொடுத்தவங்க வந்த மாதிரி தெரில, எங்களுக்கு அகேன்ஸ்டாக அட்டாக்கும் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை நம்பி வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நான் ஓகேப்பா நாங்கள் இனிமேல் ஃபண்ட் எல்லாம் கொடுக்கல இதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டு ஆஃபர் 100% கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலோடைய பேக்ட்ராப் வந்து செப்டம்பர் மந்த்லேயே வந்து இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு மிஸ்செலேனியஸில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஃபார்மெட்டில் வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு 100% கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க வித் சர்டன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து எப்படி அவங்க இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் டெஸ்க்கு போயிட்டு மெயின்லி ஆதார் வெரிஃபிகேஷனோ இல்லை ஆதார் ஐடி வெரிஃபிகேஷனோ வந்து பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் இன்சூரன்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட். இதை டீட்டெயில்டாக வந்து பார்க்கணுன்னா ஆரோக்கிய மித்ராஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் டெஸ்கில் வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ப்ரீ ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட் அண்ட் அப்ரூவல்லாம் வந்து ஆதார் பேஸ்டாக வந்து நடக்கும். இல்லைனா வந்துட்டு ஏதாவது எவிடன்சஸ் பேஸ்டு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கும், டிஸ்சார்ஜுமே வந்து நடக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைம் ரெக்வஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். காசு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஜனவரி 25 ஸ்டார்ட் ஆகுதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நேஷன் வைடு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இனிஷியேட்டிவ் வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் தான் வந்து கேஷ்லெஸ் எவ்ரிவேர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பாலிசி ஹோல்டர்ஸ் கேன் ரிசீவ் ட்ரீட்மெண்ட் அட் எனி ஹாஸ்பிட்டல் வித்தவுட் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட். ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து கொடுக்காம 100% அவங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஈவன் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரருடைய நெட்ஒர்க்கில் கவர் பண்ணாத பட்சத்துலேயுமே இது அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து டிஸ்சார்ஜுங்கும் போது பில்லை வந்து செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அட்மிஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி 48 ஹவர்ஸ் ஆஃப் அட்மிஷன் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி அந்த சமயத்துக்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அந்த பாலிசி ஹோல்டர் இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களால காசை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த கேஷ்லெஸ் சிஸ்டம் இன்சூரன்ஸ் வில் கவர் காஸ்ட் அப் டு த சம் ஆஃப் அஷ்யூர்ட் இந்த பாலிசி. ஸோ அந்த பாலிசியில் எவ்வளோ சம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே. ஓகேங்களா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம் அஷ்யூர்டு வந்து 5 lakhs இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் வில் பே த ஹாஸ்பிட்டல் அப் டு த அமௌண்ட் டியூரிங் த இயர். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய லிமிட். ஓகேங்களா. சில இல்னஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 years வரைக்குமே அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கும் பிஃபோர் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்ளைஸ். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் ஒரு டிசீசஸ்க்குமே எந்தெந்த மாதிரி கண்டிஷனாலிட்டிஸ் அப்படிங்கிறது பாலிசி டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலிசி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுதான் அந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் யூரோப்பியன் யூனியன் இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் பீயிங் தி குளோபல் டெக் ரெகுலேட்டர் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனோவேஷன் அட்வொகேட். ஸோ நம்ம நிறையா நேரத்தில் வந்து பார்த்துருந்துருக்கோம் யூரோப்பியன் யூனியனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஒரு மாடல் ஆக்டாக வந்து செயல்படுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மற்ற கண்ட்ரீஸுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஸ்டாச்சுட்டரி ரெஜிம்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்துருக்கும். ஸோ அதே ஆஸ்பெக்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான இனோவேஷன் பிளானையுமே வந்து யூரோப்பியன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு பேக்கேஜ் ஆஃப் மெஷர்ஸ் கொண்டு வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த பேக்கேஜ் ஆஃப் மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்மால் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளானில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்வைரிங், அப்கிரேடிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெடிகேட்டட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் டு எனேபிள் ஃபாஸ்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் லார்ஜ் ஜென்ரல் பர்பஸ் ஏஐ மாடல். ஸோ பெரிய அளவில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான ஒரு எக்கோசிஸ்டமையே க்ரியேட் பண்ணி தராங்க. இந்த ஜென்ரல் பர்பஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல். ஸோ
எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாம, எந்த ஒரு ஃபைன் டியூனிங் மெக்கானிசம்ஸும் இல்லாம, வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ வந்து செயல்படுத்த முடியும் இந்த ஜிபிஏஏ மாடல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ, இப்ப இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங், எவாலுவேஷன், லார்ஜ் ஸ்கேல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ்க்கு உண்டான வேலிடேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூரோப்பியன் இனோவேஷன் பிளான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ, இப்போ பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்டில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனோவேஷனுக்கு எதுக்கு யூரோப்பியன் யூனியன் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்தால் இட் இஸ் டாமினேட்டட் பை அமெரிக்கன் கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ, கூகுள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நல்லா தலை சிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு ஈடு கொடுத்து யூரோப்பியன் யூனியனும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இனோவேஷன் பிளானையுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக இல்லைனா வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து பார்த்துருந்தோன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட் 2023 வந்து வந்திருக்கும். ஸோ, அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ, அந்த ப்ரொவிஷனில் வந்து என்னென்னா ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கண்ட்ரோலிங் நேச்சரில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ, அதை எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை வந்து கிரியேட் பண்ணணும். இப்படியும் ரெகுலேட்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் எவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவிலையுமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ, ஆனால் யூரோப்பியன் பிளானும் இந்தியன் பிளானும் எந்த மாதிரி சிமிலர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா தனக்கு தானே ஒரு ஓன் சாவரன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு சர்வீஸ் மாடலாக வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ, இதே மாதிரி தான் வந்து யூரோப்பியன் யூனியனுமே வந்து நினச்சிட்ருக்காங்க. கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸை நம்ம ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலமாக வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, இன் டோட்டல் இந்தியா இஸ் லுக்கிங் டு பில்ட் அ கம்ப்யூட் கெப்பாசிட்டி ஆஃப் 10,000 கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லேருந்து 30,000 கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலமாக கொண்டு வரலாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ, இதை தாண்டி வந்துட்டு பிஎஸ்யூஸ்க்காக பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்காகவே வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டரிங் இருக்காங்க இல்லையா, சிடாக். ஸோ, அவங்க மூலமாக ஒரு 1000 to 2000 கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ, இப்போ இதுக்காகவே நிறைய இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் இந்த மெக்கானிசம் மூலமாக டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது, கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு கொண்டு வரது, அதுக்குண்டான சப்சிடி மாடல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரது, செமிகண்டக்டர் ஸ்கீம்ஸு, யூசேஜ் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே கொண்டு வரது, இதெல்லாமே வந்துட்டு இனிஷியேட்டிவ்ஸ் வித்தின் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ, அதுவுமே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோடைய அலைண்டாக வந்து இருக்குது. ஸோ, இது மூலமாக ஒரு யூனிஃபைடு எக்கோசிஸ்டம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளாலையும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் ஈரான் காம் ஆஃப்டர் த ஸ்டார்ம். இப்போ ரீசெண்டாக நியூஸ்லலாம் வந்து டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்லாகாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ, ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில ஏரியாஸில் வந்து சண்டை வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷ் அல் அட்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்புக்கு எகெயின்ஸ்டாக தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. ஸோ, ஜான்வரி 19 இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம என்னென்னலாம் நடந்துடுது, சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ, பலூச் ஹோம்லேண்ட் தான் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சண்டை. ஓகேங்களா, ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ, சிஸ்தான் பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்குது. அங்கே பலூச் கம்யூனிட்டி பீப்புள் வந்து மெஜாரிட்டியாக வந்து இருக்காங்க. இதுவே பலூச்சிஸ்தானுங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே வந்து பலூச் பீப்புள் மைனாரிட்டியாக வந்து இருந்திருக்காங்க. இந்த மேப்பில் வந்து பார்த்தா தெரியும். ஸோ, இதுதான் வந்து இங்கே சொல்லியிருந்திருக்காங்க.
ஆனால் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போது பார்டர் இஷ்யூஸ் எல்லாமே வந்து செட்டில்டு தான். ஸோ அங்கே எந்த மாதிரி பெரிய பார்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து வராது. அங்கே இருக்கக்கூடிய பார்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோல்டு ஸ்மித் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் பார்டர் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தாலுமே அந்த பார்டர் ஏரியாஸில் நிறைய ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதாவும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 2 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸுமே வந்து சைனானால தான் வந்து ஃபண்ட் பட்டுட்ருக்கு. ஸோ பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா குவாதர் போர்ட், ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா சாபகார் போர்ட். இந்த 2 போர்ட்டுமே வந்து சைனா தான் வந்து மெயின் ஃபண்டிங் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவுமே வந்து சாபகார் போர்ட்டில் ஃபண்டிங் மெக்கானிசம் கொண்டு வந்துட்டு தான் இருந்திருக்கும். இன் பாகிஸ்தான் ஈரான் டார்கெட்டட் a little known சன்னி மில்டன் குரூப் which is ஜெய்ஷ் அல் அடில். ஓகேங்களா. இந்த ஜெய்ஷ் அல் அடில் உடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சிஸ்டன் ப்ராவின்ஸும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்டர்ன் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்லையும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்களுடைய கோல்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலூச் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு காமன் டார்கெட் வந்து கொடுக்கணும், மெயின்லி டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஈரானியன் அண்ட் பாகிஸ்தானி கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய குரூப்ஸ் ப்ரெசன்ஸ் இன் பலூச்சிஸ்தான் பர்டிகுலர்லி இந்த பார்டர் ரீஜன்ஸ் ஹஸ் பீன் அ சோர்ஸ் ஆஃப் டென்ஷன் பிட்வீன் ஈரான் அண்ட் பாகிஸ்தான். ஸோ அப்போ இந்த டார்க்கர் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து செயல்பட்டுட்ருக்காங்க. ஜெய்ஷ் அல் அடில் அப்படிங்கிற ஒரு குரூப்பு. ஸோ ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய குரூப் மேலே தாக்குதல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 கண்ட்ரியுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஜெய்ஷ் அல் அடிலை வந்துட்டு இவங்க தான் ஈரான் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் தான் இந்த குரூப்பை ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான் தான் இந்த குரூப்பை ஃபண்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான மெயின் கிளாஷாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. It appears that Iran's missile strikes in Pakistan had a limited objective as a part of its targets in Syria and Iraq in response to an earlier attack. ஓகேங்களா. ஸோ கெர்மான் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்துட்டு ஏர்லியர் அட்டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு, சிரியா ஈராக் அந்த ஏரியாவில் எல்லாமே. ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மனியை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 2 சைடுமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதோட சீரிஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, on 16th January a day after it strikes in Iraq and Syria, ஈரான் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் வந்துட்டு எய்ம் பண்ணுறாங்க வித் மிசைல்ஸ் கில்லிங் 2. ஓகேங்களா. 17th January என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அம்பாசிடரை ரீகால் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானியன் அம்பாசிடரை வந்துட்டு வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. பாகிஸ்தான் ஆல்சோ சஸ்பெண்டட் ஆல் ஹை ப்ரொஃபைல் பைலேட்டரல் விசிட்ஸ் ஆன் கோயிங் அண்ட் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது. 18th January அப்போ என்னன்னா, பாகிஸ்தான் ரிட்டாலியேட்டட் பை டார்கெட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் இன் ஈரான்ஸ் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ். ஸோ பாகிஸ்தானுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானில் தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. 19th January அன்றைக்கி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ அப்போ தான் 2 சைடில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்னா, பாகிஸ்தான் ஈரான் வந்து என்னதான் இருந்தாலும் ஈரான் வந்து ஒரு நெய்பர்லி அண்ட் பிரதர்லி முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ 22 January அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ ஆகுது பை த 2 ஃபாரின் மினிஸ்டர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அம்பாசிடர்ஸ் மறுபடியும் அவங்கவுங்க வேலைக்கெல்லாம் போயிட ஆரம்பிச்சிடுறாங்க. டெஹ்ரானில் வந்துட்டு அம்பாசிடர் போய்டுறாரு, இஸ்லாமாபாத்துக்கும் அம்பாசிடர் வந்து வந்துடுறாங்க. ஸோ on 18th January Iran's foreign ministers arrived in Islamabad to discuss economic and security issues between the 2 countries. ஸோ அப்போ வந்துட்டு இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக தான் அமையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஹோப். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ்சலேனியஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஆஃப்டர் 4 years ஆஃப் சர்வே இந்தியா ஸ்னோ லெப்பர்ட் கவுண்ட் புட் அட் 718. ஸோ ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிறது வந்து IUCNல வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2019 வேர்ல்டு வைல்ட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா அண்ட் நேச்சர் கன்சர்வேஷன் மைசூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் சர்வே எப்படியெல்லாம் நடக்குதுன்னா, இந்த ஸ்னோ லெப்பர்டோடைய ஸ்கேட், அதாவது அதோடைய எக்ஸ்க்ரீட்டா, ஹேரு, அப்புறம் அதர் பாடி மார்க்கர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த சர்வே வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் என்ன தெரிய வருதுன்னா, 10 to 15% ஆஃப் தி குளோபல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா, யுனெஸ்கோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் நம்ம வந்து சில நாமினேஷன்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்துக்குண்டான நாமினேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12 forts ஆஃப் மராத்தா வந்து நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அது என்னென்ன 12 forts அப்படிங்கிறத இதை சொல்லியிருந்திருக்காங்க. சல்ஹேர், சிவ்னேரி, லோகாகத், கந்தேரி, ராய்கத், ராஜ்கத், பிரதாப்கத், ஸ்வர்ணதுர்க், பன்ஹாலா, விஜயதுர்க், சிந்துதுர்க் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜிஞ்சி இன் தமிழ்நாடு. ஸோ செஞ்சிக்கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ
இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரி சார்பாக நம்ம நாமினேஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருந்துருக்கோம். ஸோ மராத்தாவோட மிலிட்ரி ஐடியாலஜிங்கிறது 17th சென்ச்சுரியில் வந்து இருந்துகிட்ருக்கு. டியூரிங் த ரெயின் ஆஃப் சிவாஜி மகாராஜ் ஃப்ரம் 1670 அண்ட் கண்டினியூடு த்ரூ சப்சிக்வெண்ட் ரூல்ஸ் அண்டர் தி பேஷ்வா ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் வந்து பார்க்குறோமா, முன்னொரு காலத்துலேருந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ரொபஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபாசில் ஃபியூவல்ஸில் மூலமாக தான் இந்த ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது டெபிக்ட் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம எரிக்கும் போது தான் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோடையும் ஆக்சிஜன் மாலிகுல்ஸோடையும் ரியாக்ட் ஆகிறது மூலமாக தான் SO2 வந்து வாட்டர் மாலிகுல்ஸோட சேர்ந்து H2SO4 வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு நைட்ரிக் ஆசிடுமே வந்துட்டு நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் வந்துட்டு H2Oல ஜாயின் ஆகும்போது தான் நைட்ரிக் ஆசிடாக வந்து ஃபார்முலேட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆசிட்ஸ் தான் வந்துட்டு ஆசிட் ரெயினாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் ரெயினாக மட்டும் இல்லாமல் ஆசிட் ஸ்னோ, ஆசிட் ஃபாக்காகவும் வந்து வருது. ஸோ இப்போ இந்த ஆசிட் ரெயினுடைய pH என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி 4.2லேருந்து 4.4 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை எல்லாமே மிட்டிகேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணணும்னா கோல் பவர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க இந்த SO2 எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணுற மூலமாக நம்மளால் சல்ஃபர் கேஸ் எமிஷன்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரீஜனல் கோஆப்ரேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் டெபோசிஷன் மானிட்டரிங் நெட்வொர்க் இன் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபண்டட் MSP ஸ்கீம் ஃபார் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இன் ஒடிஷா. ஸோ நமக்கு தெரியும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலமாக நிறையா ஃபார்மர்ஸ் வந்து பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே அதோட மெயின் மோட்டிவே என்ன, ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதையும் வந்து ட்ரைபல் பாப்புலேஷனுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுற விதமாக ஒடிஷாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா MSP ஸ்கீம் வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய ப்ரோக்ராம் வந்து லபா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் லகு பனா ஜத்யா திரவ்ய கிரயா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் 100% ஸ்டேட் ஃபண்டட் மினிமம் சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ இது மூலமாக 1 கோடி ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 1 crore ட்ரைபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா ஸ்டேட்டோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ப்ரப்போர்ஷன் 23% இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் ஒரு ட்ரைபல் வில் பி ஏபிள் டு செல் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அட் MSP. எங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் கார்பரேஷன் லிமிடெட் ஆஃப் ஒடிஷா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய ரேங்க் வந்து 93. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு பப்ளிக் செக்டரில் வந்து கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டென்மார்க் வந்து டாப்பில் இருக்குது, ஃபாலோடு பை ஃபின்லாண்ட், நியூசிலாந்து அண்ட் நார்வே. இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து 0 to 100 வந்து இருக்குது. ஸோ 0 அப்படிங்கிற மார்க் வந்து என்ன சொல்ல வருதுன்னு அப்படின்னா ஹைலி கரப்ட், 100 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல ரேங்கிங். ஓகேங்களா, விச் இஸ் வெரி க்ளீன். ஸோ இந்தியாவுடைய ஓவரால் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 39 இருந்தது 2022ல். இந்தியாஸ் ரேங்க் இன் 2022ல் 40ல் வந்து பார்த்திங்கன்னா 40th ரேங்க் 2022ல் வந்து நம்ம இருந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வெவ்வேறு டிஸ்கிரிபன்சிஸ் இருந்திருக்கு. 85, 83 இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 93 ரேங்க்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதில் சைனாவுடைய ரேங்க் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரேங்க் 76. அடுத்து IMFோடைய ஒரு குளோபல் எக்கனாமிக் க்ரோத் பர்வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ 2024ல் க்ரோத் வந்து 3.1% வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓவரால் க்ரோத்து, குளோபல் ட்ரேடு இது எல்லாமே வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவோட க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், விச் இஸ் 6.5%. நம்மளுடைய டொமஸ்டிக் டிமாண்ட் எல்லாமே வந்து இப்போ மீண்டு எழுந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட க்ரோத் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டில் ஒரு 5 டைப் ஆஃப் ரைனோ ஸ்பீஷஸ் இருக்குது. அதோடைய பேசிக் IUCN ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஒயிட் ரைனோ அதோடைய IUCN ஸ்டேட்டஸ் வந்து நியர் த்ரெட்டன்ட். கிரேட்டர் ஒன்னான் ரைனோ வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிள். இதுதான் நம்ம கண்ட்ரியில் கசிரங்கா நேஷனல் பார்க்கில் அதிகமாக இருக்குது. பிளாக் ரைனோ வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஜாவன் ரைனோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். சுமத்ரன் ரைனோவும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஸோ அப்போ 3 ரைனோ ஸ்பீஷஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், கிரேட் ஒன்னான் ரைனோ வல்னரபிள், ஒயிட் ரைனோ வந்து நியர் த்ரெட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேர் கோல்டன் டைகர் ஸ்னாப்ட் இன் கசிரங்கா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அசாமில இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நேஷனல் டூரிசம் டே அன்னைக்கு ஒரு பிக்சர் எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அங்க வந்து கோல்டன் டைகர் இல்லைனா ஸ்ட்ராபெர்ரி டைகர் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டைகர்ல இருக்கக்கூடிய அந்த அ ஜெனட்டிக் இன்ப்ரீடிங் வந்து அதிகமா இருந்துட்டுருக்க காரணத்தினால, புலிகளுடைய தோல் வந்து வேற கலர்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அ ஒரு கோல்டன் டைகர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைகருக்கு பேசிக்கலா ஒரு 3 கலர் இருக்கும் இல்லையா? பிளாக்கு, ஆரஞ்சு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கோல்டன் டைகர்ல பிளாக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சில பிளாக் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் டைகர் அப்படிங்கிற ஒரு பேர் வரதுக்கு காரணம். சிம்லிபார் டைகர் ரிசர்வ் ஒடிஷால வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆர் சூடோமெலனிஸ்டிக் டைகர் வந்து இருக்கும். ஸோ அங்க வந்து ம் பிளாக் கலர் வந்து ரொம்பவே டாமினன்ட்டா வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிளாக் டைகர்ஸ்க்கு வந்து என்ன காரணம், என்ன ஜீன்ல காரணம்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மெம்ப்ரேன் அமினோபெப்டிடேஸ் கியூ அப்படிங்கிற ஒரு ஜீன்னால தான் சூடோமெலனிஸ்டிக் டைகர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து ஜப்பானுடைய மூன் ஸ்னைப்பர் அல்லது ஸ்லிம் மிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிஷனுக்கு சந்திராயன் மூலமா ஹெல்ப் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்லிம் மிஷன் வந்து தலைகீழா திரும்பி ஃபோட்டோ எடுத்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ்லயே. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுடைய என்ஜின் ஃபெயிலியர் காரணம்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அதோடைய பின் பாயிண்ட் லேண்டிங்க்கு சந்திராயன் ஹெல்ப் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட் டு கெட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி. இது எங்கன்னா அசாமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 100 crore rupees இன்வெஸ்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யோகா, நேச்சுரோபதி, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செயல்பட்டு இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்போசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து சேஃப் ப்ரப்போர்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத சில டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரேடியோ அயோடின், ட்ரிட்டியம், ஸ்ட்ரான்சியம், சீசியம் இதெல்லாமே வந்துட்டு ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்க. ஏர் பார்ட்டிகுலேட்ஸையுமே வந்து ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் எமிஷன்ஸ் வந்து ஏரோட கலக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருக்காங்க. ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ்லையுமே வந்து இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்ஸை வந்து பார்த்துருந்துருக்காங்க. அடுத்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நிறைய டெரரிஸ்ட் உடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் தோஸ் ஃப்ரம் இந்தியன் முஜாஹிதீன் அண்ட் லஷ்கர் இ தைபா as well as கலிஸ்தானி மிலிட்டன்ட் குரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சர்வரில் வந்துட்டு வச்சுருக்காங்க இன் டெல்லி. ஓகேங்களா. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து நேஷ்னல் டெரரிசம் டேட்டா ஃபியூஷன் அண்ட் அனாலிசிஸ் சென்டரில் வந்துட்டு மாடலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே குளோபல் டெரரிசம் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து மாடலாக வச்சு தான் நேஷ்னல் டெரரிசம் டேட்டா ஃபியூஷன் அனாலிசிஸ் சென்டரில் இந்த காமன் சர்வரில் அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து இந்தியாவில் ஒரு 6 லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எக்ஸ் செக்யூரிட்டி, ஒய், இசட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எஸ்பிஜி. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஒன்லி இந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டி இட் இஸ் ஒன்லி ப்ரொவைடட் டு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. இதில் எவ்வளோ பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கிறது அன்னோன். எக்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து 2 ஆர்ம்டு பர்சனல்ஸ் வந்து இருப்பாங்க. எந்த ஒரு கமாண்டோஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒய் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 பர்சனல்ஸ் இருப்பாங்க. 1 to 2 கமாண்டோஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஒய் ப்ளஸ் அப்படிங்கும்போது 11க்கும் மேற்பட்ட பர்சனல்ஸ் வந்து இருப்பாங்க, இன்க்ளூடிங் 1 to 2 கமாண்டோஸ். ஓகேங்களா. அடுத்து இசட் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது அப்படியே டபுள் ஆயிரும். ஸோ 11 வந்து 22 இருப்பாங்க. கமாண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 கமாண்டோஸ் வந்து இருப்பாங்க. அதில் 6 பர்சனல்ஸ் ஃபார் மொபைல் செக்யூரிட்டி. ஸோ எப்போவுமே வந்துட்டு லொக்கோமோஷன் இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி அப்படிங்கும்போது 55 பர்சனல்ஸ் வந்து இருப்பாங்க, இன்க்ளூடிங் 10+ கமாண்டோஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி தான் வந்து ஹை லெவல் செக்யூரிட்டி ஆஃபர்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பாயிண்ட், ஒன்லி 1% உமன் ஸ்க்ரீன்டு ஃபார் சர்விக்கல் கேன்சர் இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் பிரிக்ஸ் நேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாமே வந்து அதிகப்படியான மக்கள் ஸ்க்ரீனிங்க்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் சர்விக்கல் கேன்சருடைய
பேஷண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு 3 சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த 3 சேட்டலைட்ஸ் நேம் தான் இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. மஹ்தா, கஹயான் 2 அண்ட் ஹட்டேஃபர். ஓகேங்களா. ஸோ இந்த நேம்ஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ மஹ்தா, கைஹான் அண்ட் ஹட்டேஃபர். இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி அண்ட் நேரோ பேண்ட் கம்யூனிகேஷனுக்காக லான்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்வே. ஓகேங்களா, ஃபார் காமர்ஸ் திங்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நிறைய எஃபிஓஸ் இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. 4000 எஃபிஓஸ் ஜாயின் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் சோஃபா, 6000 லைக்லி பை மார்ச். ஸோ அவங்களுடைய மொத்த எய்மே வந்து 10,000 எஃபிஓஸையும் ஓஎன்டிசிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஓஎன்டிசியில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஸோ மெனி பெரிஷபிள் கமாடிட்டிஸ். ஓகேங்களா. இதுக்காக இந்த ஓஎன்டிசி வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்ஷியமோட டைப் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரைவை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் ரிலேட்டடாக 2 ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சுமங் லீலா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, விச் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் இன் மணிப்பூர். அடுத்து கங்லா ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆர்மியில் வந்து புது ஃபிட்னஸ் ப்ரோட்டோக்கால் கொடுத்துருந்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விதமாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் படி 28 to 32 இயர்ஸில் எந்த அளவுக்கு ஹைட்டெல்லாம் இருக்கலாம், 43 to 47 இயர்ஸ் அந்த ஏஜ் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு அப்டேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்மி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் கார்டு. ஓகேங்களா. ஸோ அந்த கார்டோடைய க்ரைட்டீரியா தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கென்யாவில் அதிகமாக ஃபெமிசைட்ஸ் வந்து நடக்குது. ஃபெமிசைட்ஸ் அப்படின்னா வந்து ஃபீமேலை வந்து கொல்றது தான் வந்து ஃபெமிசைட்ஸு. ஸோ அதை எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ கென்யாவோட மேப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவர் அத்தி, லேக் விக்டோரியாவுடைய ஒன் ஆஃப் தி பார்டரிங் கண்ட்ரிஸ். லேக் விக்டோரியா வந்து டான்சானியா, உகாண்டா அண்ட் கென்யா வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். ஷைபி டெசர்ட் வந்து கென்யாவில் தான் இருக்குது. லேக் துர்கானா வந்து கென்யா எத்தியோப்பியா பார்டரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனாலும் சஜஷன்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஆஃப் திஸ் யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. ஸோ கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி இந்த அட்டெம்ப்ட்ஸ் வந்துட்டு நல்லா கொடுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.